ஹாய் ஹலோடா ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மிடில் கிளாஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற ஒரு டேக்குக்கோட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இதுவும் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன் ஷாட் தான். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ. ஆல்ரெடி ஜேகேக்கும் டேக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு. ஜங்குக்கோட கசின் வந்து ஜிமின். ஓகேவாடா, ஜங்குக்கு வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து எம்ப்ளாயாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். ஜிமினுமே கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறான். நம்ம சுகாவுக்கும் ஜிமினுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்குது. சுகாவுமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். நம்ம டே குக் 2 பேர்த்துக்கும் 2 குழந்தை இருக்குது. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாய் பேபி, 2வது வந்து ஒரு கேர்ள் பேபி. ஓகேவாடா, குழந்தைக்கு 5 வயசு ஆகுது. அவன் பேர் வந்து குக்கி. 2வது குழந்தைக்கு 3 வயசு ஆகுது. அவள் பேர் டேஷி. ஓகேவா, நம்ம ஜிமினுக்கும் சுகாவுக்கும் பேபி பிறந்திருக்குன்னு சொன்னேன். அந்த குழந்தைக்குமே 3 வயசு ஆகுது. அந்த குழந்தைக்கு பேர் மின்ஷி. ஓகேவா, ஓகேடா, இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேடா, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பெரிய வீடுன்னு சொல்ல முடியாது, சின்ன வீடுன்னு சொல்ல முடியாது, ஒரு மினிமமான ஒரு வீடு. அண்ட் அது வந்து ஒரு மாடி வீடுன்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்து ஹால், 2 ரூம், கிச்சன் இருக்குது. மேலே வந்து மாடி. ஓகேவாடா, ஒரு சின்ன வீடு தான். அது ஒட்டுனாப்புலையே இன்னொரு வீடும் இருக்குது. ஓகேவா, 2 வீடும் ஒட்டுனாப்பில் தான் இருக்குது. அண்ட் சின்ன கேப்பு தான் இடையில இருக்கும். ஓகேவா, அந்த சைடு வந்து ஜிமினோட வீடு, இது வந்து ஜங்குக்கோட வீடு. 2 வீடும் கிட்டத்தட்ட பக்கத்துக்கு ஒரே வீடு மாதிரி தான் இருக்கும். 2ம் ஒரே அட்டாச்சு வீடு மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 தனித்தனி வீடு மாதிரி தான் இருக்கும். ஓகேவா, இப்போ அப்படியே இந்த ஜிமினோட வீட்டில் பார்த்தோன்னா, ஜிமின் காலையிலேயே எந்திரிச்சு கத்திக்கிட்டு இருக்கிறான். சுகா, அதை எடுத்து கொடு சுகா அப்படிங்கிற மாதிரி கத்துறான். இப்போ இங்கே சுகா பார்த்துட்டு, இருறா எடுத்து தரேன்டா, குழந்தையும் பார்த்துக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ சுகா தான் கடைன்னு எல்லாத்தையும் அப்படியே கையில் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ எல்லாத்தையும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பாடெலாம் அப்படியே சுகா எடுத்து கொடுக்குறாரு. சுகா வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறனால அவர் தான் குழந்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டையும் பார்த்துட்ருக்கிறாரு. அண்ட் ஜிமின் வந்து ஒர்க்குக்கு போயிடுவார். ஓகேவாடா, அண்ட் ஜிமின் வந்து ஒர்க்குக்கு போகும்போது சொல்கிறான், சரி குழந்தைய பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறதெல்லாம் சரி, இது இந்த வருஷம் குழந்தைய ஸ்கூலுக்கு சேர்க்கணும்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஐயோ ஆமாம் சுகா, சரி நம்ம குக்கி படிக்கிறாள் அந்த ஸ்கூல்லேயே நம்ம இவ்வளையும் சேர்த்து விட்றோம். கண்டிப்பாக இந்த தடவை டேஸ்டியும் கண்டிப்பாக ஸ்கூலில் சேர்த்து விடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி ஓகே, டேஸ்டி கூடயே நம்ம மின்ஷின்னு சேர்த்து விட்றலாம். ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரிடா, நான் கிளம்புறேன், அப்புறம் பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து அப்படியே சுகாவை ஹக் பண்ணி லைட்டாக கிஸ் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து ஜிமின் வந்து வெளியே போயிடுறாரு. இப்போ அப்படியே சுகா பார்த்து ஸ்மெல் பண்ணிட்டு, மின்ஷி வா சாப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா அப்படியே கத்திட்டு போயிடுறாரு. நம்ம ஜிமினும் ஜேகேயும் ஒரே பைக்கில் தான் ஆஃபீஸ் போனப்பெல்லாம் போவாங்க. இப்போ வந்து ஜிமின் வந்து அப்படியே ஜேகே கத்திக்கிட்டே, ஜேகே வா போகலாமாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே உள்ளே போகிறான். உள்ளே பார்த்தா அங்கே தோம்னு சவுண்டு கேட்குது. இப்போ ஜிமின் பார்த்துட்டு, ஷோ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போய் பார்த்தா, பொய்யும் உன்னை கெட்டிக்கிட்ட என் பையனோட வாழ்க்கையை மொத்தமாக சீரழிஞ்சுது அப்படி இப்படின்னு ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஆமாடா, அது வந்து ஜேகேவோட அம்மா தான் கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என் பையனை மயக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆச்சு பூச்சும் கொண்டு கத்துறாங்க. பட் இதெல்லாம் எதுவுமே கண்டுக்கலாம். அவன் பாட்டுக்கு ஒரு வேலையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இருந்தாலும் அவங்க பார்த்துட்டு, கொஞ்சமாக தான் நான் சொல்கிறது உரைக்கிதா பாரு, இவ்வளோ திட்டுறேனே, சூடு சொன்னா இருக்குன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. இப்போ ஜிமின் அப்படியே உள்ளே வந்துட்டு, அவன் ஏன் போகணும், இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், அவன் ஏன் வீட்டோடு வெளியே போகணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் கேட்டுகிட்டே உள்ளே வரான். ஜிமின் வந்துட்டியா, எப்பாரு அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத, இந்த குடும்பத்துக்கு வந்ததுலேருந்து குடும்பம் நாசமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாடல. அந்த கிளவி வர வாய முட மாட்டுக்காளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் பாட்டுக்கு பேசாமல் ஜங்குக்கு கூப்பிட்டுட்டே உள்ளே போகிறான். இப்போ போயிட்டு, ஜிமின் நீயாவது அவன்கிட்ட சொல்லு, இப்போ பேசாமல் இந்த சனியனை விட்டு தொலைய சொல்லு அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க சொன்ன உடனே, அமைதியாக வாய முடிட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே மாடிக்கு போயிடுறான். மாடிக்கு போனால் அவன் இது எதுவுமே தெரியாமல் ஜங்குக்கு வந்து கிளம்பிக்கிட்டு இருக்கான். இப்போ பார்த்துட்டு, டேய் என்னடா ஆச்சு உங்கள் அம்மாவுக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அதான் தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேயும் அப்படியே கிளம்பி கீழே வரான். இப்போ அப்படியே வந்துட்டு அப்படியே கையில் வந்து அந்த பேக்கை கொடுத்துட்டு, சாப்பாடு பேக்கை கையில் கொடுத்துட்டு, அப்புறம் வீட்டுக்கு காய்கறி தீந்துருச்சு அப்படின்னு சொன்னோன்னே, டென்ஷன் ஏற்றாதே நீ என்ன, நானே அந்த மேனேஜர் சம்பளம் உயர்த்தையும் கொடுக்க மாட்டேங்கான், அது ஒழுங்காக வேலை செஞ்சதுக்கு சம்பளமாக தரணும் அதுவும் தர மாட்டேங்கிறான், கட்டுப்பாக இருக்குது, நீ வர என்ன டென்ஷன் ஏற்றாதவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். அந்த எல்லா டேஷியும் ஸ்கூலில் சேர்க்கணும் அப்படின்னு சொன்னோன்னே, கடுப்பு தான் போறியா
அப்படிங்கிற மாதிரி ஒரு டப்புன்னு பிடிச்சி கத்தி விட்றாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வியும் அங்கேருந்து அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு டேய் எதுக்குடா இப்போ அவளை போட்டு கத்திட்டு இருக்கிற, அவன் இப்போ என்ன தப்பாக சொல்லிட்டான், குழந்தைய ஸ்கூலில் சேர்க்கணும் தானே சொன்னான் அப்படின்னு சொன்னானே. போடா அந்த மேனேஜர்காரன் என்னடானா சேலரி தர மாட்டேங்க போட்டு உயிரை வாங்குறேன், இவன் என்னடானா அது புரிஞ்சுக்காம போடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே சாப்பிடாம வச்சுட்டு அப்படியே எழும்புறான். இப்போ பார்த்துட்டு ஐயோ என் பையனை நிம்மதியாக கூட சாப்பிட விட மாட்டேக்கானே, இவன்லாம் நல்லா இருப்பானா அப்படிங்கிற மாதிரி கத்தின உடனே இப்போ ஜிமின் பார்த்துட்டு வாய முடியுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கே தான் அப்படியே ஜங்குவை கூட்டிகிட்டு போயிடுறான். இப்போ அப்படியே டே பார்த்துட்டு டேஷியை வர ஸ்கூலுக்கு சேர்க்கணும், என்ன பண்ணணுன்னு வர தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இப்போ அப்படியே அவன் ரூமில் போய் உட்காடுறான். ரூமில் போய் உட்காந்து அங்கே டேஷி நல்லா தூங்கிட்டு இருக்கா, குக்கி வந்து விளையாடிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே குக்கியை பார்த்துட்டேன் குக்கி அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவன் பார்த்துட்டேன் அம்மா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்ல, புக்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே டே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டேன், வாங்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டே யோசிச்சுக்கிட்டு இப்போ அவங்க அம்மாவுக்கு நான் கால் பண்ணுறான். இப்போ அவங்க அம்மா எடுத்துகிட்டு என்னடா அப்படின்னு கேட்டோன்னே அம்மா அவருக்கு இந்த மாதமாக சேலரி போட்டு விடலாமா அப்படின்னு சொன்னேன். என்னடா சொல்கிற, ஆமாம்மா குழந்தைய வர ஸ்கூலில் சேர்க்கணும், அவனுக்கும் அட்மிஷன் போட வேண்டியது இருக்குது, புக்ஸ் வேறு வாங்கணும்மா, என்ன பண்ணன்னு தெரியலம்மா அப்படின்னு சொன்னோன்னே. டேய் நீ வேணால் வேலைக்கு போயேன்டா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. உனக்கு தான் தெரியும்ல அவர் என்ன வேலைக்கு அனுப்ப மாட்டாருன்னு அப்படின்னு சொன்னேண்ணே. சரிதான் சரி இரு நான் அப்பா கிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்து விட்றேன், நீ குழந்தைய ஸ்கூலில் சேர்த்துரு அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே யோசிச்சுக்கிட்டேன் இந்த மாதம் மட்டும் கொடு, அடுத்த மாதம் அவர்கிட்ட இருந்து சேலரி வந்தோடனே நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே. சரிடா நான் அப்பாட்ட கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ டே அப்படியே பார்த்துட்டுருக்குறான். இப்போ அப்படியே பார்த்தா சுகா கிட்ட இருந்தால் டேக்கு ஃபோன் வருது. இப்போ டே அதை அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கள் சுகா அப்படின்னு சொன்னோன்னே. இல்லை குழந்தைக்கு அட்மிஷன் போடணும், எப்போ போகலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அது மத்தியானம் போகணும், ஆனால் கொஞ்சம் பணம் அப்பா கிட்ட கேட்டிருக்கிறேன், அப்பா கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்னாச்சு இன்றைக்கும் உங்களுக்கு சேலரி வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அவருக்கு இன்றைக்கும் சேலரி வரல, அதான் இந்த மாதம் எப்படி ஓட்டுறதுன்னு தெரில, காய்கறி கூட வாங்கிறதுக்கு காசு இல்லை, ஏதாவது பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரி நான் கொஞ்சம் ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன். ஐயோ ஷுவா அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன், அப்பா காசு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்குள்ளே என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீ குழந்தைங்கள கூட்டுருவா, நம்ம ஸ்கூலில் போய் அட்மிஷன் போட போகலாம், உங்கள் அப்பா ஸ்கூலுக்கு வர சொல்லு அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டேஷி கிட்டே போய் டேஷிமா டேஷி அப்படின்னு சொன்னேன். எல்முங்க குட்டி ஸ்கூலுக்கு போனல அப்படின்னு சொன்னேன்னா. சுக்காக்கா போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். போய் அட்மிஷன் போட்டு புக் வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. அப்படியா ஜாலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டேஷி அப்படியே இருந்துச்சு. அப்படியே ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எடுத்துகிட்டு வர டே தான் அழகாக கிளப்பி விடுறான். இப்போ குக்கியும் பார்த்துட்டு அம்மா இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பீங்களா? சாக்லேட்லாம் வாங்க முடியாது குக்கி, இன்னொரு நாள் அம்மா வாங்கி கொடுக்குறேன், இன்னொரு நாள் வாங்கி கொடு அப்படின்னு சொன்னேன். சரி நான் இன்னொரு நாள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேர்த்தையும் அப்படியே கையை பிடிச்சி கீழே கூட்டிகிட்டு வரான். கீழே கூட்டிகிட்டு வரது பணம் இல்லாட்டாலும் நல்லா சீவி சிங்கரிச்சிக்கிட்டு அம்மாவும் பிள்ளைகளும் கிளம்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ குக்கி அப்படியே பார்த்து முறைக்கிறான். இப்போ பார்த்துட்டு என்னடா முறைக்கிற, என்ன முறைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஐயோ அத்தை அப்படிலாம் இல்லை அத்தை, குழந்தைங்கள ஸ்கூலில் சேர்க்கணும், அதான் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஓ ஸ்கூலில் சேர்க்க போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களும் அப்படியே பார்த்துட்டு பணமே இல்லை மட்டும் என் பையன்கிட்டேருந்து கை நீட்டு வாங்குறேன், இவனுக்கு மட்டும் எங்கேருந்து தான் பணம் வருதோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மா அப்படியே மூச்சை இழுத்துட்டு அப்படியே ரூம்குள்ளே போயிடுறாங்க. இப்போ அங்கே ஜங்குக்கோட அப்பா தான் பார்த்துட்டு ஏன்டி அவனை போட்டு கத்திட்டு இருக்கிற அப்படின்னு சொன்னானே. நீங்கள் சும்மா இருங்க, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, வீட்டுக்கு வந்த மருமகளை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும், நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவன் பாவண்டி, நீ அவன் வந்த நாள்லேருந்து அவனை திட்டிக்கிட்டே இருக்கிற, அவனும் ஒவ்வொரு விஷயத்துலையும் சகிச்சு போகிறான், எனக்கா ஒரு நாள் பூகம்பம் மாதிரி வெடிக்கும், அப்போ நீ அனுபவிப்ப அப்படின்னு சொன்னானே. எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களும் அப்படியே பக்கத்தில் வந்து உட்காந்துடுறாங்க. இப்போ டே வந்து குழந்தைங்களை கூட்டு அப்படியே வெளியே போகிறான். சுகாவுமே மின்ஷி கூட்டிகிட்டு வெளியே வரான். இப்போ மின்ஷி பார்த்துட்டு ஹை டேஷி
அப்படின்னு சொன்னோன்னா ஐயோ மின்ஷிமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ பார்த்து போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்க 2 பேரும் அப்படியே நடந்து, அதாவது பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்குது, பக்கத்தில் மீன்ஸ் பக்கத்து ஊரில், ஓகேவாடா, அங்கே தான் ஸ்கூல் இருக்குது, அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்படியே டேயுமே கால் பண்ணி சொல்லியிருப்பான், அப்பா நீ ஸ்கூலுக்கு வந்திருக்கப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அப்பா அப்படியே ஸ்கூலுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்கிறாரு. இப்போ போனோன்னே கையில் காசு கொடுத்தேன், சரிப்பா நான் கிளம்புறேன், அப்பாவுக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா பார்த்து போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே காசு வாங்கிக்கிட்டு உள்ளே போய் அட்மிஷன்லாம் போட்டுட்டு இப்போ புக்ஸ் எல்லாம் கையில் வாங்கிக்கிட்டு இப்போ சுகர் பார்த்துட்டு காய்கறி இல்லைன்னு சொன்னால எங்கள் வீட்லேயும் காய்கறி தீர்ந்து போச்சு, காய்கறி சேர்த்து வாங்கிட்டு போகலாமா அப்படின்னு சொன்னேன். ஓகே சுகா அப்படின்னு முன்னாடி சொன்னோன்னே இப்போ அப்படியே அங்கே போய் காய்கறி கடையில் போய் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே வாங்கிக்கிட்டு கையில் இருக்க காசு, அதாவது கையில் இருக்க காசு பத்தலை. இப்போ அப்படியே பார்த்துட்டு இதில் பாதி காய்கறி போதும் அது அப்படின்னு சொன்னேன். இல்லை அவ்வளோத்தையும் கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி சுகா சொல்லி சுகா தான் காய்கறி காசு கொடுக்குறாரு. இவங்க சுகா எதுக்கு சுகா உங்களுக்கு வீண் சிரமம் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு ஜிமின் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு எனக்கு தெரியும், அதே லெவலுக்கு தான் ஜங்குக்கும் கஷ்டப்படுதான்னு எனக்கு தெரியும், நான் இது ஜங்குக்கு பண்ணுற ஒரு சின்ன அன்பளிப்பாக பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே கண்டிப்பாக காசு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக கொடுப்பேன், நீங்கள் வாங்கிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கேருந்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே வீட்டுக்கு போகும்போதுல அப்படியே கை நிறைய புக்ஸு காய்கறி இதெல்லாமே அப்படியே கையில் தூக்கிட்டு தான் போயிருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஸ்டோருக்கெல்லாம் போய் இந்த புக்குக்கு போடுற அட்டை ஸ்டிக்கர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு போயிருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டு சரி ஓகே இதெல்லாம் கொண்டு ரூமில் வைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஓகேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 குழந்தைங்களும் அந்த புக்ஸு நோட்டெல்லாம் தூக்கி கொண்டு ரூம்குள்ளே கொண்டு வச்சுக்கிட்டு அப்படியே வெளியே வராங்க. இப்போ மத்தியானம் ஆன உடனே குக்கி பாட்டி ரூமில் இருக்காங்க, பாட்டியை கூட்டிகிட்டு வா எல்லோரும் சாப்பிட்றலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே மெல்ல கதவை திறந்துட்டு குக்கி உள்ளே போகிறான். உள்ளே போய் பாட்டி பாட்டி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னடா சாப்பிட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அப்படியே நேராக குக்கி அவங்க தாத்தா கிட்ட போய் தாத்தா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா குக்கிம்மா என்னாச்சுடா வாங்க சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் குக்கி வந்து கையை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போகிறான். இப்போ உடனே பார்த்துட்டு ஐயோ விற்று வச்சுருக்கான் பிறப்பில்லைன்ட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க பாட்டியும் ஏதாவது சங்கு கடமாவும் புலம்பிக்கிட்டே போகிறாங்க. குக்கிக்கு தாத்தானா ரொம்ப சொல்லும், அவன் வந்து பாட்டிக்கிட்டே இருக்கிறத விட தாத்தா கூட தான் ஜாஸ்தியாக விளையாடுவான். அண்ட் டேஷியும் அந்த மாதிரி தான், மின்ஷியும் அந்த மாதிரி தான். அவங்க பாட்டி கூட விளையாட மாட்டாங்க, தாத்தா கூட மட்டும் தான் விளையாடுவாங்க. ஜிமினுக்கு வந்து அம்மா அப்பா யாரும் கிடையாது, அதே மாதிரி சுகாவுக்கும் அம்மா அப்பா யாரும் கிடையாது. அண்ட் ஜிமின் வந்து இவங்கள தான் அம்மா அப்பாவை பார்ப்பாங்க. ஏன்னா கசின் பிரதர் தானே, அதனால் வந்து ஜிமினோட அம்மா அப்பாவாட்டு இவங்கள தான் பார்ப்பான். அதனால் மின்ஷி சுகா 2 பேருமே கொஞ்சம் போர் அடிக்குது, இல்லை குழந்தைக்கு விளையாடுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா மின்ஷியை கூட்டிகிட்டு அப்படியே சுகாவும் இங்கே வந்து வருவான். என் குழந்தைங்க வந்து தாத்தா கூட ஜாலியாக விளையாடும், தாத்தா கூட மூணு குழந்தைங்களும் தாத்தா கூட பார்க்குக்கு போய் விளையாடுறது, இந்த மாதிரிலாம் நிறைய பிள்ளைங்க பண்ணுவாங்க. அதனால் 3 பேர்த்துக்குமே தாத்தானா சொல்லுவோம், பட் பாட்டினா எந்த பிள்ளைங்களுக்குமே பிடிக்காது. அண்ட் இப்படியே அவங்களோட லைஃப் போகுது. இப்போ ஈவினிங் இப்போ ஜிமினும் சுகாவும் வீட்டுக்கு தான் வராங்க. இப்போ வந்து ஈவினிங் அப்படிங்கிறதுனால மின்ஷியை கூட்டிகிட்டு சுகா வந்து இங்கே வந்திருப்பான். அண்ட் ஜிமினுக்கு அது நல்லாவே தெரியும், ஈவினிங் ஆயிடுச்சுன்னா குழந்தைய கூட்டிகிட்டு சுகா இங்கே வந்துடுவான் அப்படிங்கிற விஷயம் ஜிமினுக்கு நல்லாவே தெரியும். அதனால ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போதுல ஃபஸ்ட்டு ஜங்கு கூட வீட்டுக்கு தான் அவனும் வருவான். இப்போ உள்ளே பார்த்தா 3 பேரும் அப்படியே ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேன், ஷபா இப்போ தானே கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. ஆனால் அவன் சேலரி தர மாட்டேங்க, நான் மண்டே எனக்கு ஒரு நாள் கல்லை விட்டு அடிக்க போகிறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னாடனே உடச்சே ஆகணும்டா. நானும் பார்த்துருக்கேன் சேலரி தந்துருவான்ட்டு கட்டுப்பாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ வந்து சுகா பார்த்துட்டு ஜிமின் வா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே இப்போ அப்படியே அவனும் வந்து அப்படியே சுகா பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அண்ட் ஜங்குக்குமே பக்கத்தில் வந்து உட்காந்துடுறான். இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு குழந்தைக்கு அட்மிஷன் போட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே போட்டுட்டே நீ அப்படின்னு சொன்னானே குழந்தைக்கு அட்மிஷன்லாம் போட்டாச்சு. அண்ட் காய்கறியெல்லாம் வீட்டுக்கு வாங்கியாச்சு, நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னானே வாங்கிட்டியா சரி சேலரி வந்துச்சு உனக்கு அப்படி சொன்னேன். ஐயோ அதை ஏன் சுகா கேட்குறேன், அந்த மேனேஜர் சேலரியே தர மாட்டேங்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் பெரிய போடுறாங்களா தூக்கி அவன் மண்டேலேயே போட்டு உடைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டேன் இன்னைக்குமா அப்படிங்கிற மாதிரி
சொல்லிக்கிட்டு போய் சுகா வந்து லேப்டாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ஏன்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறதுனால அவன் வந்து லேப்டாப்பில் அவன் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ அப்படியே ஜங்குக்கோட அப்பா பார்த்துட்டு, டேய் ரொம்ப கஷ்டமாக இருக்குடா, நீ வேறு கஷ்டப்படுற, சேலரி வேறு உனக்கு ஒரு வர மாட்டேங்குது, நான் வேணால் வேலைக்கு போட்டுமாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைப்பா நான் பார்த்துக்குறேன் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைடா 2 குழந்தைங்களும் இருக்குது, 2 குழந்தைங்களுக்கு எதாவது பார்க்கணும்லடா, இப்படியே சேலரி இல்லைன்னா 2 பிள்ளைங்கள எப்படிடா நீ மேனேஜ் பண்ணிப்ப அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. புரியுதுப்பா, அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே, இன்றைக்கி தான் அவன் குழந்தைக்கு போய் 2 குழந்தைங்களுக்கும் போய் அட்மிஷன் போட்டு கூட்டிகிட்டு வந்துருக்குறான். எவ்வளோ செலவாகுது, இந்த செலவையும் பார்க்கணும்லடா அப்படிங்கிற மாதிரி சொன்னது. என்னது 2 குழந்தைக்கும் அட்மிஷன் போட்டுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு, போட்டுட்டானா அப்படின்னு சொன்னோன்னே சுகா பார்த்துட்டு, மின்ஷி டேஷி 2 பேத்துக்கும் நாங்கள் இன்றைக்கி தான் போய் அட்மிஷன் போட்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஒரு நிமிஷம் இருங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜங்குக்கு வந்து அப்படி கிச்சனுக்குள்ளே தான் வரான். கிச்சனில் டே வந்து அப்படி பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பின்னாடி வந்து நின்றுட்டு, அம்மா காசு அது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே இப்போ அப்படியே டே திரும்பிட்டு, என்ன பைசா அது அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, கேட்டதுக்கு பதில் சொல்லு, காசு அது அப்படின்னு சொன்னோன்னா, அப்பா கொடுத்தாரு அப்படின்னு சொன்னோன்னா, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அங்கிள்கிட்ட வாங்காத அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க? அதுக்காக குழந்தைய படிக்க வைக்காமல் இருக்க முடியுமா? அது எப்படியும் சேலரி வந்துக்குண்ணா என்னைக்கு இனி அடுத்த வாரத்தோடைய அட்மிஷன் டே முடியுது, அதான் நீங்கள் சேலரி வாங்கும் பட்சத்தில் வேணால் அந்த காசை கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்டே இருந்தால் நான் காசை வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன்னா, சரி எவ்வளோ வாங்கினேன்? அது ஒரு 10K வாங்கினேன் அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு அவ்வளோ வாங்கினேன்? அட்மிஷன் போடுறதுக்கு 5000 ரூபா, அது மட்டும் இல்லாமல் புக்ஸ் நோட்டெல்லாம் வாங்கணும், அவனுக்கு அட்மிஷன் போடணும், அமௌண்ட்டு நிறையா வந்துச்சுங்க. எனக்கு அதுவே பத்தலை. அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வர காய்கறி வாங்கணும், காய்கறி வர தீந்துருச்சு. என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி சரி அங்கிட்ட கொஞ்சம் டைம் கேளு, நான் சேலரி வந்த உடனே உனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன்னா, சரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு, சரிடா நான் ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னா, ஐயோ ஆமாம் எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்குது, நானும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினுமே அப்படியே இறங்கி அப்படியே அவனோட வீட்டுக்கு போயிருப்பான். இதை பார்த்துட்டு, சரி மின்ஷி அம்மா வீட்டுக்கு போயாச்சு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னேன். அப்பா கொஞ்ச நேரம் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொன்னேன்னா, சரி ஓகே நீ இங்கே விளையாடிட்டு நான் அங்கே போகிறேன், கால் பண்ண அப்பா வந்து கூட்டிகிட்டு போகிறேன் சரியா அப்படின்னு சொன்னேன்னா, சரி அப்படின்னு சொல்லிட்டு மின்ஷி அங்கே விளையாடிட்டு இருக்கிற அண்ட் ஷுக்குமே வெளியே போயிருப்பார். இப்படியே ஒரு 2 வீக்ஸ் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே கொஞ்சம் ஈவினிங் ஆகுது. ஜேகே வந்திருப்பார். வந்து அவர் ரூமில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரும்போதுல, என்னங்க குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கணும், அதை தைக்கவும் செய்யணும், காசு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இங்கே பாருட்டே எனக்கு சேலரி கிடைக்கலம்மா, நான் என்ன பண்ணுவேன் நீயே சொல்லு அப்படின்னு கேட்கணும். எனக்கு உங்கள் நிலமை புரியுது, ஆனால் அதுக்காக குழந்தைங்கன்னு எப்படி விட முடியாதுல்லங்க, அவங்களுக்கு யூனிஃபார்ம் பார்க்கணும்ல, இல்லைன்னா ஸ்கூலுக்கு பிள்ளைங்களால போக முடியாதுல்லங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அது எனக்கு என்ன பண்ணன்னு தெரியலை, எனக்கு உன்னோட சுச்சுவேஷன் புரியுது, ஆனால் அப்படின்னு சொன்னேன். நான் வேணால் வேலைக்கு போகட்டுமா அப்படின்னு கேட்டேன்னே, பாரு தேவையில்லாமல் பண்ணாத, நான் எங்கள் அப்பா வேலைக்கு போகிறேன்னு சொன்னதுக்கப்புறமா வேணான்னு சொல்லிகிட்ருக்கிறேன். வேணான்னு சொல்கிறீங்க எனக்கு புரியுது, ஆனால் அதுக்காக செலவுக்கு கூட காசு இல்லைங்க, என்னை என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இப்போது டே கேட்குறான். அதுக்கு ஜேகே பார்த்துட்டேன், இங்கே பாரு நான் கூட வேலை பார்க்குற ஒரு என்னோடய ஃப்ரெண்டு ஹோபி தெரியும்ல, அவங்ககிட்ட இருந்து நான் கொஞ்சம் காசு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னே. என்னங்க எத்தனை நாளைக்குங்க வெளியே இருந்து வாங்கிட்டு வருவீங்க அப்படின்னு சொன்னேன்னா, புரிஞ்சுக்கோடா, என்ன காசு எனக்கு கிடைக்கல அண்ட் சேலரி கொடுக்க மாட்டேங்கிறான், அப்போ இந்த வேலையை விட்டு நில்லுங்க, 3 மாதம் இதை தான் சொல்லிகிட்ருக்குறீங்க, அந்த வேலையை விட்டு நின்றுட்டு வேறு எங்கேயாவது கூட வேலை தேடுங்க, சேலரி கிடைக்கல இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணு, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஹையர் போஸ்டிங் கிடச்சிரும், நான் அதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் எல்லாம் போயிடும், சேலரி வந்து டபுள் மடங்கு கூட்டி தரேன்னு சொல்லியிருக்காங்க, நம்ம கஷ்டம் எல்லாம் போக்கிடலாம் அப்படின்னு சொன்னோன்னா, அது ப்ளீஸ்டா அப்படின்னு சொன்னேன். சரி எதுவும் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இப்போ குழந்தைங்களுக்கு யூனிஃபார்ம் வாங்கணுமே அப்படின்னு சொன்னேன்னா, நான் வாங்கிட்டு வரேன்
அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே டே வந்து கீழே போயிருப்பாரு, ஜங்குக்கு வந்து வெளியே போயிருப்பாரு. வெளியே போய் எப்படி ஜிமின் கிட்ட போய் நின்றுட்டு குழந்தைக்கு யூனிஃபார்ம் வாங்கணும்டா. டேய் இன்னும் நீ யூனிஃபார்ம் கூட வாங்கலையாடா அப்படின்னு சொன்னேன். குக்கிக்கு பழைய ட்ரெஸ் வச்சு சமாளிச்சிடலாம், ஆனால் டேஷிக்கு வாங்கணும்ல அப்படின்னு சொன்னேன். அதுதான் கேட்குறேன், இன்னும் நீ யூனிஃபார்ம் வாங்கலையாடா அப்படின்னு சொன்னேன். இல்லைடா வாங்கலை, சேலரியே கிடைக்கலடா, என்னடா பண்ண சொல்கிற? டேய் இன்னும் 1 வீக்கில் ஸ்கூல் ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு சொன்னேன். அதான் வெளியே எங்கேயாவது போய் கடன் கேட்கலாமான்னு பார்க்குறேன்டா அப்படின்னு சொன்னானே. டேய் மயிர, என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்க நீ? இப்போ கடன்லாம் வாங்கி வாங்கி கடனை சேர்த்துக்கிட்டே இருக்க போறியா? அந்த மேனேஜர்காரன் வர சேலரி தரமாட்டேக்காரன்டா. அந்த மேனேஜர்காரன் தருவான்னு சொல்லிட்டு நம்பி நீ ஒவ்வொரு இடமும் கடன் வாங்கி நீ கடன்காரன் ஆகணுமா அப்படின்னு சொன்னானே. ஜிமின் நீயும் தானே பார்க்குற நம்ம ஆஃபீஸில் என்ன நடக்குன்னு. அவன் நம்மளுக்கு போஸ்டிங் வசதி தரணும்டா, அப்படி நீ தான் நினச்சிக்கணும். நானும் இந்த வேலையை விட்டு நின்றுலான் இருக்கேன். என்னடா சொல்கிற? டே அந்த மேனேஜர்காரன் தரணும்னு நினச்சிருந்தா எப்போவோ கிடச்சிருக்கோண்டா நம்மளுக்கு. அவன் நம்மளை ஏமாற்றி வேலை வாங்கிட்டு இருக்கிறான்டா. அதான் நான் ஹோபி 2 பேரும் ஆஃபீஸ் மாறிடலான் இருக்கோம். நீயும் மாறு, தயவு செஞ்சு மாறு. உனக்கு 2 பிள்ளைகள் இருக்குது, 2 பிள்ளைகளையும் நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னானே. அப்படிங்கிறியா? ஆஃபீஸ் மாறலாங்கிறியா அப்படின்னு சொன்னேன். ஆமாம். அது வரைக்கும் இப்போ வீட்டுக்கு சேலரி? டேய் நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காத. நம்மளுக்கு வேலை கிடச்சி ஒரு இடத்துல ஸ்டே பண்ணுறது வரைக்கும், ஒரு இடத்துல ஒரு வேலை பார்த்து அதில் நிரந்தரமாக இருக்கிறது வரைக்கும் உங்கள் அப்பா வேலைக்கு போக சொல்லலாம்டா. அப்படி இல்லை உங்கள் அப்பாவுக்கு கஷ்டம் அப்படின்னா டேயாவது வேலைக்கு அனுப்புடா அப்படின்னு சொன்னேன். ஜிமின் இங்கே பாரு, அப்படின்னு நினச்சிருந்தா நானும் தான் வேலைக்கு போகாமல் இருந்திருக்கணும். உனக்கு தெரியும்ல, சுகாவுக்கு வேலை சரி கிடையாது. அவனுக்கு ஜஸ்ட் 10K தான் சேலரி, நம்மளுக்கு 20K அப்படிங்கிறதுனால தான் நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறமா அந்த வேலையை விடாமல் போயிட்டுருக்கிறேன். அந்த ப்ரெக்னென்சி டைமில் நான் ஒரு 4 மாதம் லீவில் வீட்டில் இருந்தேன்டா. 4 இல்லை 6 மாதம் இருந்தேன். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவனுடைய 10K சேலரியை வச்சு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அந்த டைம்லேயே அவ்வளோ கஷ்டம் இருக்கும் பட்சத்தில் நீ 2 பிள்ளைகளை வச்சுருக்க, அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகணும், ஸ்கூலுக்கு புக்கு நோட்டு பார்க்கணும், அது இது சப்பு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது தெரியுமா? எவ்வளோ செலவழிக்கணும் தெரியுமா? இந்த மேனேஜர்காரனே நம்ம நம்பிட்டு இருந்தோம் வை, அவன் போஸ்டிங்கை ஏற்றி தருவேன்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஒவ்வொரு நேரமும் பொய் சொல்லி நம்மளை வாழை வாங்கிட்டு இருக்கான். நம்ம ஒரு வேலையை வெளியே தேடலாம். அது வரைக்கும் அப்பாவையோ இல்லை டேயையோ கொஞ்சம்டா அப்படின்னு சொல்கிறது இருக்கு. இப்போது நம்ம டேயை நம்பி ஒரு இடத்துல வேலைக்கு அனுப்பிடலாம்டா, ஆனால் அது செட் ஆகாதுடா அப்படின்னு சொன்னேன். நீ ஏன் வெளியே அனுப்புறதை பற்றி யோசிக்கிற? டேயை வீட்டுக்குள்ளேயே வேலை செய்கிற வைக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன்னா. வீட்டுக்குள்ளே எப்படிடா வேலை செய்ய முடியும்? சுகா வேலை பார்க்குறான்ல அந்த மாதிரி அப்படின்னு சொல்லும்போதுல, டே அது வந்து இரு நம்ம சுகா கிட்ட பேசலாம். ஏன் டே மட்டும் வேலைக்கு போய் கஷ்டப்படணும்னு நினைக்கிறேன்? நம்மளும் வேலை பார்க்கலாம், சுகாவோட கம்பெனியில் பேசி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. என்னடா சொல்கிறேன்? நம்மளும் வெளியேயும் வேலை தேடலாம், வெளியே வேலை தேடாமலாம் இருக்க முடியாது, வெளியேயும் வேலை தேடலாம். அதே நேரத்தில் சுகா கிட்டேயும் பேசி நம்ம ஆன்லைனில் ஜாப் பார்க்கலாம்ல. ஒரு மாதத்துக்கு 2 பேர் வேலை பார்த்தா 20Kயாவது இருக்கும்லடா. அப்போது என் ஃபேமிலியும் என்னால் மேனேஜ் பண்ண முடியும், நீயும் தேயும் வேலை பார்த்தீங்கன்னா அதுவும் மேனேஜ் பண்ணலாம்டா அப்படின்னு சொன்னச்சுலாம். உனக்கே தெரியும் சொல்லி என் அம்மா எப்படியெல்லாம் கற்றுது, கஷ்டமாக இருக்குடா. இதில் வேறு அவன் வீட்டு வேலை செய்யாமல் அவன் நான் நார்மலாக ஒர்க் பண்ணான்னு வை, என் அம்மா கத்தாதுன்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பாக கத்தும். சரி அப்போ ஒன்று பண்ணு, அப்போ நீ ஏன் ஆன்லைன் ஜாப் பண்ணு, நம்ம 3 பேருமே சேர்ந்து ஆன்லைன் ஜாப் பார்க்கலாம், சுகா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு கேட்டோன்னா. சரி ஓகே சுகா கிட்ட பேசி பார்க்கலாம். இப்போ யூனிஃபார்ம் வாங்கணும்டா, எவ்வளோ தானே, வா நான் தரேன் அப்படின்னு சொன்னேன். டேய் ஆல்ரெடி உன் குழந்தையும் நீ ஸ்கூலுக்கு வாய முடுறியா? அது ஏன் குழந்தை மாதிரிடா, என் குழந்தைக்கு எனக்கு யூனிஃபார்ம் வாங்கி தர தெரியாதா? மூடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜிபின் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். என்னன்னு தெரிலடா, கொஞ்சம் வாய்க்கொள்ளுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் சுற்றி நாய்ஸ் கேட்டானா அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகேவாடா? ஓகேடா, ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இப்போ அப்படியே ஜேகே வந்து வீட்டுக்கு தான் வரான். வீட்டுக்கு ஆரம்பிச்சில் கையில் ஒரு கவரோடு தான் வரான். வந்து அப்படியே கையில் கொடுத்துட்டான். யூனிஃபார்ம் வாங்கிட்டேன், ஆனால் தைக்கணும், நீ அதை மட்டும் பார்க்குறியா அப்படின்னு சொன்னேண்ணா. ஏதுங்க காசு? அது ஜிமின் கொடுத்தான் அப்படின்னு சொன்னேண்ணா. ஜிமின் அண்ணா, அது வேறு வழி இல்லை, இப்போது இந்த வேலையை விட்டு ஸ்டாப் பண்ணிடலான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேண்ணே. என்னங்க சொல்கிறீங்க? நான் ஃபஸ்ட்டு கேட்கும் மூச்சில் இல்லை முடியாதுன்னு சொன்னீங்க. ஆமாம் நான் சொன்னேன், பட் ஜிமின் என்ன சொல்கிறான்னா,
வேணாம், அவன் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறான், நான் பிள்ளைங்களையும் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்கிறான். அதான் சுகா கேட்டு ஆன்லைன் ஜாப் பண்ணலாமான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு கேட்ட உடனே, ஏங்க அப்போ ஒன்று பண்ணுங்க, நீங்கள் தப்பாக நினைக்காதுங்க அப்படின்னு சொன்னேன். நினைக்கல சொல்லு, நானும் வேணா அதை பார்க்குறேனே, நம்ம 2 பேரும் சேலரி பார்க்கலாங்க ப்ளீஸ்ங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு அது புரியுதுடா, ஆனால் நீ பார்த்துட்ருக்கல்ல எங்கள் அம்மா உன்னை எப்படி கத்திகிட்ருக்கு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பண்ணுறது கரெக்டு தான், ஆனால் இப்போவே எங்கள் அம்மா இவ்வளோ கற்றுது. இந்த வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நீ இழுத்து போட்டு செஞ்சதுக்கப்புறமே என் அம்மா இவ்வளோ கற்றுது. இது நீ ஒர்க் பண்ணால் இதில் ஒரு சில வேலைகளை உன்னால் பண்ண முடியாது. அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட நீ கூட கொஞ்சம் ஐயாச்சு வாங்குவ அப்படின்னு சொல்ல முடியல. பார்த்துக்கலாங்க, வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாவது கடன் இல்லாத வாழ்க்கைக்கு கொஞ்சம் மேலே வரணுன்னா கஷ்டப்படுறதுல தப்பு இல்லைங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், அத்தை தானே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொன்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வெளியே வேலை தேட தான் செய்கிறேன், வெளியே எங்கேயாவது ஒரு நல்ல இடத்துல கம்பெனியில் ஒர்க் பண்ணலான்னு தான் இருக்கிறேன். அது வரைக்கும் சுகா கூட ஆன்லைன் ஜாப் பண்ணலான்னு தான் இருக்கிறோம் நானும் ஜிமினும். இல்லைங்க, ஜிமினே பண்ணுறாருல நானும் பண்ணுறேங்க அப்படின்னு சொல்லும்போச்சுல, அது சரி பார்த்துட்டு சரி ஓகே, நான் சுகா கிட்டே இதை பற்றி நாளைக்கு பேசிடுறேன், நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு எங்கேயும் போகலை, நான் இதை சுகா கிட்டே பேசிட்டு ஓகேவா அப்படின்னு சொன்னேன். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. வழக்கம் போல் தான் டே எந்திரிச்சு கீழே வந்த நேரத்துலேருந்தே அவங்க ஜேகேயோட அம்மா கற்றுக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ டே எதுவுமே கண்டுக்கல, குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் தைக்கணும்ல, அதனால் பக்கத்தில் ஒரு அக்கா வீட்டில் அவன் அப்படியே தைக்கிறதுக்கு கொண்டு கொடுக்க போகிறான். அப்படியே கொடுத்துட்டு வீட்டுக்கு வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிறான். ஆனப்புறமா அவங்க அம்மா கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எப்போவுமே ஜேகே வேலைக்கு போயிடுவான்ல, எப்போவுமே அவன் வீட்டில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்க மாட்டான். இன்றைக்கி அவன் வீட்டில் இருக்கிறான், வெளியே பார்த்தா அவ்வளோ சவுண்டு போட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க அம்மா கொஞ்சம் ஒரு 10 o'clock போல் தான் வெளியே வந்திருப்பாங்க. அது அவன் ஜேகே வழக்கமாக 9 மணிக்கே அவன் வேலைக்கு போயிடுவான், அதே மாதிரி போயிருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படியே அவன் ஒவ்வொரு வேலையும் இழுத்து போட்டு செய்கிறான். ஆனப்புறமா அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டேங்க, இது ஏன் அப்படி கிடக்கு, அது ஏன் அப்படி கிடக்கு, என் பையன் இல்லைன்னா உனக்கு என்ன திமிரி தலைக்கேறிடுமா, என் பையன் இருக்கிறது வரைக்கும் நல்லா செய்கிற, இல்லை மற்ற நேரங்கள்லாம் எல்லா வேலையும் இது பண்ணுற அது பண்ணுற, பாரு உன் பிள்ளைய பாரு, நான் கீழே தண்ணியை கொட்டி வச்சுருக்கேன் பாரு, நீ பிள்ளை வளர்த்து வச்சுருக்க வளர்ப்ப பாரு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க எதுவுமே கண்டுக்கலட்டு அவன் பாட்டுக்கு அவங்கள ஒர்க்கெல்லாம் பண்ணிக்கிட்டு அவன் பாட்டுக்கு இருக்கான். ஒன்றாவது நான் சொல்கிறதுல ஒரு விஷயமாவது மண்டைக்கு ஏறுதா போகுது, உரைக்குதா போகிற, அப்படி இப்படி கத்துறாங்க. இப்போ அப்படியே ஜேகே வெளியே மா என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படிங்கிற மாதிரி அவன் பின்னாடி நின்று கேட்குறான். இப்போ அப்படியே அதாவது ஜேகேயோட அம்மா திரும்பி பார்த்துட்டு, ஜங்கு நீ வேலைக்கு போலையாப்பா அப்படிங்கண்ணா. நான் வேலைக்கு போகிறது இருக்கட்டும், நீ எதுக்கு அவன்கிட்ட அப்படி கத்திட்டு இருக்கிற, நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், இப்படி கத்துறம்மா, குழந்தைங்க வீட்டில் இருக்காங்கம்மா, குழந்தைங்க வீட்டில் இருந்தால் 2 பொருள் கீழே உளுந்து உடைய தான் செய்யும், தண்ணி கீழே சிந்த தான் செய்யும், அதுக்கு எதுக்குமா அவனை போட்டு இப்படி கத்துற அப்படின்னு சொல்ல முடியல. பின்ன நம்ம நல்லது கிட்டதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும்லப்பா அப்படின்னு சொல்கிறேன். அது சொல்லி கொடு, எதுக்கு திட்டுறம்மா, நீ இப்படியெல்லாம் பண்ணுவேன் நானே எதிர்பார்க்கலம்மா அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜிமின் வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே டே மச்சான், சுகாவோட மேனேஜர்கிட்ட நான் பேசிட்டேன், 3 பேர்த்துக்கும் ஆன்லைன் ஜாப் ஓகே தானா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. டேக்கு சேர்த்துக்கில்றா அப்படின்னு சொன்னானே. டே செய்கிறானா? அவன் செய்கிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு, என்னது அவன் வேலைக்கு போகிறானா, அம்மா வேலைக்கு போனால் வீட்டு வேலையை யாரும் செய்வா, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, எனக்கு வயசாயிருச்சு, எனக்கு குனிஞ்சு ஒரு பொருளை கூட என்னால் தூக்க முடியாது, எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கும் கை பிடிச்சிக்கும், அவன் வீட்டு வேலையும் செய்வான் வேலையும் பார்ப்பான், நீ உன் வேலையை மட்டும் பாருமா, வயசாயிடுச்சுன்னு தான் சொல்கிறான், ஆனால் இந்த பாய்க்கு வயசாகுதா பற்றியா, என்ன கத்திட்டு இருக்க நீ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஒரு நாள் வீட்டில் இருக்கும் உனக்கு தெரியுதாடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே திரும்பி பார்த்தா அந்த இடத்துக்கு சுகா தான் வந்திருப்பாரு. அதாவது ஜிமினுமே வேலைக்கு போயிடுவார். அவங்க இப்படியெல்லாம் கத்துவாங்க அப்படிங்கிற விஷயம் ஜிமினுக்கு நல்லாவே தெரியும், இருந்தாலும் இந்த அளவுக்குலாம் கத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினுக்குமே தெரியாது. சுகா வீட்டுக்குள்ளே நின்றுட்டு, இதை நீ இன்றைக்கி தான் பார்க்குற, நான் தானே இந்த சண்டையை கேட்டுட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அப்படி சோஃபாவில் மின்ஷியை கூப்பிட்டுட்டு அப்படியே மடியில் மின்ஷியை வச்சுக்கிட்டு அப்படியே உட்கார்றாரு. இப்போ சுகாவை பார்த்துட்டு, என்ன சொல்கிறீங்க சுகா, தினமும் அவன் ஏச்சும் வாங்கிட்டு இருக்கிறான்டா,
பார்த்து நானுமே ஒரு தடவை சொல்லி பார்த்தேன். அவன் அவ்வளோ தூரம் ஏச்சு வாங்கிட்டு இருக்கான். எனக்கே பார்க்கும் போதுல ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் அவ்வளோ தூரம் அன்றைக்கி சொன்னேன், அவனை அப்படி திட்டாதுங்க, அவன் எல்லா வேலையும் செய்ய தானே செய்கிறான்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் அவங்க அம்மாட்ட சொன்னதுக்கப்புறம் கேட்கவே இல்லைடா அப்படின்னு சொன்னேன். ஓ என்னடா என் பையன்கிட்ட என்னை பற்றி மூட்டி விடுறதுக்குன்னு ஆளெல்லாம் செட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க இப்போ கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்து அம்மா சுகா யார், அவன் ஜிம்மினோட ஹஸ்பண்ட், அவன் தானே சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன். ஆமாண்டா ஆமாம், எல்லாரும் எனக்கு எதிராக திரும்புங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே இப்படி ரூமுக்குள்ளே போயிடுறாங்க. இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டேன், ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள. சுகா நீ பேசுனியா? நான் பேசிட்டேன். அவங்க ஆன்லைன் ஜாப் தானே, அவங்க கொடுத்துட்டாங்க. பட் ஆஃப்லைன் ஜாபுக்கு நீங்கள் கொஞ்சம் வெளியே தேடுறது தான் நல்லாயிருக்கும். ஏன்னா உனக்கு 10K வச்சு வீட்டை மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஜேகே. அதனால் கொஞ்சம் அதாவது இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு நிறைய செலவு இருக்கும். அதனால் நீ ஆன்லைன் ஜாப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சார்கிட்ட சொல்லியிருக்கிறேன். அவர் சரி அப்போது முன்னக்கூட்டி சேலரியாட்ட ஒரு 10K இப்போ தருவாங்க, அதாவது அந்த மாதம் முடிய கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்போ இவன் சொல்கிறான். அதாவது இப்போ போனஸ் ஆட்ட ஒரு 5,000 கிடைக்கும். அந்த 5,000 வச்சு ஃபஸ்ட்டு இப்போ ஃபேமிலியை ரன் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளும் ஜாபு விட்டுறக்கூடாது, தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதுலாம் சரி அதை நாங்கள் பார்த்துக்குறோம். அதாவது ஃபுல் டைம் ஒர்க் இருக்காது. அண்ட் அவங்க கால் பண்ணி இந்த கோடு எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோன் பண்ணி சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதை ரெடி பண்ணி தான் கொடுக்கணும். அது ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்குற கோடை ரெடி பண்ணி கொடுக்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா இப்போ அப்படியே ஜேகே பார்த்தேன். அப்போ ஃபுல்லாக ஒர்க் இருக்காது, ஃபுல்லாலாம் ஒர்க் இருக்காது. அவங்க கால் பண்ணி சொல்லுவாங்க இந்த கோடை எங்களுக்கு ரெடி பண்ணி வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அந்த நேரத்தில் நீங்கள் அந்த கோடை ரெடி பண்ணி கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ ஓகே அப்போ செய்யலாம்லடா ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே செய்யலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு செய்யலாம்ல அப்படிங்கிற மாதிரி இப்போ டேயை பற்றி ஜேகே கேட்குறான். இப்போ டேயும் பார்த்துட்டு செய்யலாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா இப்போ அப்படியே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாருமே ஆன்லைன் ஜாப்புக்கு ரெடியாக இருப்பாங்க. அண்ட் ஹோபிக்குமே அந்த ஜாப் வாங்கி கொடுத்துருப்பாங்க. பட் ஹோபிக்குமே ஒத்தையில் வீட்டில் ஒர்க் பண்ணுறது அவனுக்குமே போர் அடிக்கும். அதாவது அவருக்கு மேரேஜ் ஆகலை. அவர் ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு சின்ன ரூம் எடுத்து தங்குற மாதிரி தான் தங்கியிருக்கிறாங்க. அதனால் அவருமே அப்பப்போ இங்கே வந்திருந்து அவர் ஜாப் பண்ணுறாரு. இப்படியே ஒரு 1 month கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க அம்மா திட்டுறது மட்டும் குறையவே இல்லை. முந்தியாவது அவன் ஏதாவது எல்லா வேலையும் முடிச்சிருவான், யானப்புறமா அங்கே குறை, அதாவது அங்கே அழுக்கு இருக்குது, இங்கே அழுக்கு இருக்குது, இங்கே சுத்தம் இல்லை, அங்கே சுத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா திட்டிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ ஒரு சில வேலையெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுவான். அதாவது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் துணி துவைக்கிறது, அப்புறம் ஒரு சில வேலையெல்லாம் அவன் பார்க்குறதில்ல. ஏன்னா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுறான்ல, அதனால் பார்க்குறதில்ல. அதனால அவங்க அம்மா கூட கொஞ்சம் திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நீ வீட்டுக்கு வந்ததுலேருந்து ஒன்று இது பண்ணல, இதில் வேற என் பையன் உன்னை வேற வேலைக்கு சேர்த்து விட்ருக்கான், நீ ஒழுங்காக செய்கிறது சரியில்லை, அது இல்லை இது இல்லைன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா வெளியே நின்றுட்டு, அதாவது ஜேகேயோட அப்பா வெளியே நின்றுட்டு, நீ வாயை அடக்கவே மாட்டியா? இங்கே பாரு, அவங்க 2 பேரும் வேலை பார்க்குறதுனால தான் இப்போ இந்த வீட்டுக்கு கொஞ்சமாவது கடன் இல்லாத வாழ்க்கையில் இருக்கும், மூடிக்கிட்டு உள்ளே போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இதுங்க நீங்களும் நானும் தான் போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அப்படி கத்துறாரு. கத்திக்கிட்டு வா, அவள் சொல்கிறதெல்லாம் காதில் போட்டுக்காது, நீ உன் பாட்டுக்கு வேலையை பாரு. டே ஜாங்கு, நானும் கொஞ்சம் நாளைக்கு இங்கே வெளியே போகிறேன்டா, வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னு சொன்னேன்னா, அது சரிப்பா, நீங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி வேலைக்கு போகாதுங்க, பட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி வேலைக்கு போங்கப்பா. அதாவது வீட்டுக்கு நீங்கள் அந்த காசு தர வேண்டாம், உங்களோட செலவுக்கு அம்மாவோட செலவுக்கும் கொஞ்சம் பாருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா அவருமே இப்போ வேலைக்கு போக ஆரம்பிச்சிருப்பாரு. இப்படியே ஒரு 1 month கிட்டே ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு 2 month போயிடுச்சு. இப்போ குக்கி வீட்டிலேருந்து விளையாடிட்டுருக்கிறான். குக்கி மட்டும் தான் வீட்டிலேருந்து விளையாடிட்டு இருக்கிறான். அண்டு டேஷி மின்ஷி கூட விளையாடுறதுக்காக ஜிமினோட வீட்டுக்கு அவள் போயிருப்பாள். இப்போ அதாவது குக்கியுமே போறியனா போப்பா அப்படிங்கிற மாதிரி டே சொல்லியிருப்பான். பட் இருந்தாலும் இல்லைம்மா நான் போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கே தான் இருக்கிறான். இப்போ அவங்க அம்மா ஜேகேவோட அம்மா நின்றுட்டு, உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்குற? எதுக்கு என் பையனோட வாழ்க்கையிலேருந்து இவ்வளோ கஷ்டம் கொடுத்துட்ருக்க? மரியாதையும் என் பையன் வாழ்க்கை விட்டு இங்கிறது போயேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே குழந்தை இருக்குன்னு கூட பார்க்கல, அப்படியே பிடிச்சி கத்தி விட்றாங்க அவங்க. இப்போ அப்படியே டே கொஞ்ச நேரமாக அவன் பாட்டுக்கு இருந்து ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்கிறான். இன்றைக்கி ஆன்லைன் ஜாப் அவன் எதுவும் பண்ணல. இன்றைக்கி அவங்களுக்கு கால் வந்திருக்காது. அதனால் அவன் பாட்டுக்கு வீட்டில் உள்ள ஒர்க்கு தான் பார்த்துட்ருக்குறான். இப்போ அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு, எதுக்கு தான் இந்த வீட்டிலேருந்து உயிர் வாங்குற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு முடிச்சிட்டேன். கொஞ்ச நேரமாக வீயும் பொறுத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல, டப்புன்னு பிடிச்சி நான் வேலை பார்க்கல, நீங்கள் பார்த்தீங்களா, பார்த்துட்டு தானே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேபிளை டப்புன்னு அடிச்சுக்கிட்டே அவன் எந்திரிச்சிருப்பான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, என்ன பேச்சு பேசுகிறேன்? நான் மாமியார்டா, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க? நான் வேலையெல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறேன், என்ன பார்க்காமலாம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் நேற்றுக்கு நீ அந்த துணியை துவைக்கலாம், அது முத்தம் துவைக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே டே பார்த்துக்கிட்டு, இங்கே பாருங்கள், என்னால் முடிகிற நேரத்தில் நான் எல்லாத்தையுமே செய்வேன்,
செய்யாமலாம் இருக்க மாட்டேன். நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட சவுண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க? நான் மட்டும் என்னை இழிச்ச வாயா? நீங்கள் கத்துறதெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் அமைதியாகவே போயிட்டுருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, ஏய் என்ன திமிரு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து வியோட கன்னத்துலேயே ஸ்லாப் பண்ணிட்டாங்க. வி அப்படியே கன்னத்தில் கை வச்சு அழுதுகிட்டே அவங்க நிமிர்ந்து பார்க்குறான். திமிர பேசுகிறேன் நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதுக்கு என்கிட்ட மட்டும் கத்திக்கிட்டே இருக்கிறீங்க? நான் அப்படி என்ன பண்ணேன்? வீட்டுக்கு வாழ வந்த பையன் தானே, எதுக்கு என்ன இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? நான் வேலை பார்க்காமலாம் இருக்கிறேன், எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மறுபடியும் பேசிகிட்டு இருக்கிறல்ல நீ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்லாப் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே அதாவது ஜங்குக்கு வந்திருக்க மாட்டார், பட் ஜங்குக்கோட அப்பா உள்ள வந்துட்டு, ஏய் எதுக்கு அவனை போட்டு அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓடி வந்து அவங்க அம்மா கையே பிடிச்சிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்புனு அவங்க அப்பாவோட கையை உதறி விட்டுருப்பாங்க. இப்போ பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல முடியல. அவனை எதுக்கு இப்போ நீ அடிச்சிட்டு இருக்கிற? திமிரு பேச்சு பேசுகிறேன், என்கிட்டயே திமிரு பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னா, இங்கே பாரு அவன் உன்கிட்ட திமிரு பேச்சு பேசுகிறான்னா அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னா, அவன் என்கிட்ட திமிரா பேசி நடந்துக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அவன் திமிரா நடந்துக்கிறானா இல்லை நீ அவன்கிட்ட திமிரா நடந்துக்கிறியா அப்படின்னு சொன்னானே, ஒன்றும் தெரியாமல் பேசாதுங்க, அவன் திமிரு தலைக்கு ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, இங்கே பாரு அவன் கேட்டதில் என்ன தப்பு? நீ எதுக்கு அவனை மட்டுமே கத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே குக்கி வந்து இதெல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கான். பட் குக்கி வந்து ஃபோனில் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு அவன் திமிரா பேசுகிறான், மாமியார்கிட்ட கூட பார்க்காம திமிரா பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஸ்லாப் பண்ணுறாங்க. இப்போ பார்த்து எப்போது நிறுத்துறியா? இங்கே பாரு அவன் வீட்டுக்கு வாழ வந்த பையன், அவனை இப்படி அடிக்கிற, பேசாம ரூமுக்குள்ள போ அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, யோ வர உனக்கு வாய் ஜாஸ்தியாயிருச்சு, ஒரு நாள் ஒன்றை பார்த்துக்கிறேன்யா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்களும் அங்கேருந்து அப்படியே போயிருப்பாங்க. இப்போ அப்படியே அவங்க அப்பா திரும்பி பார்த்துட்டு, மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, பரவாயில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பாட்டுக்கு வேலை பார்த்துட்டு இருக்கிறான். குக்கி இதெல்லாம் பார்த்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ குக்கி அப்படியே மைண்டில் நினச்சிட்டு அவன் அப்படியே ரூமுக்குள்ளே போயிருப்பான். இப்போ அப்படியே ஜங்குக்கும் அப்படியே வெளியே வேலையெல்லாம் தேடிட்டு எடுத்துகிட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வராரு. பட் அவங்க அம்மா வந்து வெளியே வந்து நின்றுட்டு, டேய் உனக்கு கேட்டியாடா அவள் என்னையே கை நீட்டி அடிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, அவன் எப்படிமா உன்னை கை நீட்டி அடிப்பான், பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அவங்க கண்ணத்தை காட்டுறாங்க. பட் அவங்க நார்மலாக தான் இருக்கிறாங்க. பட் பார்த்துட்டுமா எதுவுமே இல்லையம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, டேய் அவன்கிட்ட ஏன் வீட்டு வேலை பார்க்கலன்னு தாண்டா கேட்டேன், அதுக்கு உங்கி பலர்னு அடிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ வந்து குக்கி வீட்டில் இல்லை, குக்கி வந்து வெளியே போயிருப்பான். இப்போ அப்படியே வி பார்த்துட்டு, ஐயோ எங்கள் பொய் சொல்கிறாங்க நான் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி இப்போ வி அப்படி சொல்லிட்டு வெளியே வரான். இப்போ பார்த்துட்டு, உண்மையே சொல்கிறாங்க நான் அப்புறம் அடிக்கலை, அவங்க தான் என்ன அடித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்படி என்ன போய் புழுகுறான் அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஜங்கு கூட பக்கத்தில் வந்து அவனோட ஷோல்டர் தடவி விட்டுட்டு, பாருடா எவ்வளோ போய் சொல்கிற அப்படி சொன்னானே, வி இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, இல்லைங்க நான் அடிக்கலைங்க அப்படின்னு சொன்னானே. இப்போ ஜங்குக்கு வந்து அப்படி பலார்னு அடிச்சிருப்பாரு. இப்போ அப்படியே வி கண்ணத்தில் வச்சுட்டு, நான் அடிக்கலை, போய் சொல்லாதடா, நீ அம்மா கூட சண்டை போடுற, ஓகே எதுக்கு தேவையில்லாம அம்மா வடிச்ச அப்படிங்கிற மாதிரி சொல்ல போச்சுல. இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு, நான் அடிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கண்ணத்தில் கை வச்சுட்டு அவன் அப்படியே ரூமுக்குள்ளே போயிடுறான். இவன் பார்த்துட்டு, சரி விடு பார்த்துக்கலாம், நான் இதுக்கு மேலே அவன் உங்களை கை வைக்காத முடியும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னான்னா, இப்படி தான் தினம் வீட்டுக்குள்ளே அவன் என்ன வாய் அடிக்கிறேன்னு தெரியுமா, ஒரு நாள் நீ வீட்டில் அன்றைக்கி இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவன் நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இன்னும் உங்ககிட்ட கண்ணு முன்னாடி ரொம்ப கெட்டவனா மாற்றுக்கொண்டோம். ஐயோ இதெல்லாம் தலையெழுத்தான், என் என் பையனுக்கு இப்படி ஒரு பையனாக வாழ்க்கையில் அமையணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க அடித்து அழுகிறாங்க. இப்போ அப்படியே ஜங்கு பார்த்துருமா, சரிம்மா சரி நீ இப்போ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே போன உடனே இப்போ அப்படியே ஜங்குக்கு வந்து அப்படியே தலையில் கை வச்சுட்டு இருக்கிறான். அதாவது அவனுக்கு செம்மையாக டென்ஷன் ஆகுது, ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனாக உள்ளே வந்திருப்பான். இப்போ அவங்க அம்மா அந்த மாதிரி சொன்னானதான் ஒரு கோவத்தில் தான் ஜங்குக்கு வந்து டப்புன்னு அடிச்சிருப்பாரு. இப்போ பி அப்படியே ரூமில் இருந்து அழுதுகிட்டே இருக்கிறாரு. இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக்கு தான் அப்படியே ரூமுக்குள்ளே வரான். அப்படியே ரூமுக்குள்ளே வந்து பார்த்தா அவன் வந்து 2 குழந்தைங்களும் ஹக் பண்ண அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவன் அப்படியே தூங்கிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே போய் பக்கத்தில் படுத்துட்டு ஒன்றும் சொல்கிறதுக்குள்ள இவருக்கு தேவலாம் எங்கள் அம்மாவை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அவன் அப்படியே திரும்பி படுத்துக்கிறான். இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. பட் ஜங்குக்கு வந்து வியை பார்த்து பேசியிருக்கவே மாட்டான். வி வந்து 2 டைம்ஸாக பேசுகிறதுக்கு அவர் ட்ரை பண்ணியிருப்பார். பட் ஜங்குக்கு வந்து திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டார். அப்படியே பக்கத்தில் வந்து ஏங்க என்கிட்ட பேச மாட்டேங்கிறீங்களே, பேசுங்க ஏதாவது பேசுங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கையை பிடிச்சாலுமே அப்படி கையை தட்டி விட்டு முறைச்சிக்கிட்டு
உங்க கூட பேசுகிறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அவர் அப்படியே முறைச்சிக்கிட்டே போயிடுவார். பட் வீக் என்ன பண்ணதில்லை, அவனுக்கு மனசே ஆகலை. அதாவது எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி ஜங்குக்கும் டேயும் பேசாமல் இருந்ததே கிடையாது. அண்ட் அன்னைக்கு காலையில் சண்டை போட்டாலும் ஈவினிங்குள்ளே வந்து ஒன்று சேர்ந்துருவாங்க. அந்த லெவலுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. இப்போது இப்படி இந்த மாதிரி பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்ச உடனே அவன் வந்து அவனுக்கு மனசே ஆக மாட்டேங்குச்சா. நம்ம சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்கல, அவர் என்ன அடிச்சிட்டார்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ ஒரு கட்டத்தில் இப்போது வந்து அப்படியே ரூமில் இருந்து இப்போ குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்குறான். இப்போ அப்படியே ஜங்கு கோவமாவில் வந்துட்டு எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் அம்மா கிட்ட கத்திக்கிட்டே இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நான் எதுவுமே பண்ணலையேங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ பாரு, நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், நீ அம்மாவை வர காயப்படுத்திக்கிட்டே இருக்கிற அப்படின்னு சொன்னேன். ஏங்க நான் எதுவும் பண்ணல, இன்னைக்கு நீ தான் எங்கள் அம்மாவை பிடிச்சி டீப்பாப் மேலே தள்ளி விட்ருக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைங்க நான் எதுவும் பண்ணலங்க, பொய் சொல்லாத, மாற பொய் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து அப்படியே கன்னத்துலேயே அடிச்சிருப்பாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு நான் எதுவும் பண்ணலைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே அதாவது அவன் அடித்ததை பார்த்துட்டு டேஷி பயந்து அழ ஆரம்பிச்சிருப்பா. இப்போ ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு குக்கி அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ குக்கி பார்த்துட்டு அப்பா டேஷியை கூட்டிட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னேன். அப்பா இல்லை, டேஷியை கூட்டிகிட்டு உன்னை வெளியே போன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குக்கியை பார்த்தே கத்துறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு டேஷிவா வெளியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ குக்கி வந்து டேஷி அப்படியே கூட்டிகிட்டு வெளியவே இருப்பான். இப்போ அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு இதுக்கு எங்கள் அம்மாவை பிடிச்சி டீப்பா மேலே தள்ளி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. எங்க நான் அதுவும் பண்ணலைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஏன்டா இப்படி பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டேயை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. இப்போ அடிச்சுக்கிட்டு இதுக்கு மேலே எங்கள் அம்மாக்கிட்ட ஏதாவது விஷயத்தில் தலையிட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு கொன்னுருவேண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பார்த்துட்டு உங்கள் அம்மா சொல்கிறத மட்டும் கேட்குறீங்க, நான் என்ன சொல்ல போகிறேன்னு கொஞ்சமாவது காது கொடுத்தாது கேட்குறீங்களா அப்படின்னு சொன்னேன். நான் ஏன் கேட்கணும், எங்கள் அம்மாவை அடிச்சு எனக்கு கையிலேருந்து ரத்தம் வந்துடுறது, உங்கள் அம்மாவை அவ்வளோ ஃபோர்ஸாக பிடிச்சி நீங்கள் டீப்பா மேலே தள்ளி விட்டுருக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னேண்ணே. அப்படி பண்ணலைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே பொய் சொல்கிறேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து கன்னத்தில் ஸ்லாப் பண்ணுறாரு. இப்போ அழுதுகிட்டு பிடிக்கலன்னு சொல்லிடுங்க, பேசாமல் போயிடுறேன், அதை விட்டுட்டு அடித்து கொடுமைப்படுத்தாதுங்க அப்படின்னு சொன்னேன். அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் வந்துட்டு எனக்கு ஒன்றும் பிடிக்கல, தயவு செஞ்சு என் வாழ்க்கையை விட்டு போயிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ வந்து வந்து இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டார், இந்த மாதிரிலாம் ஜங்குக்கு பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டார். இப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே அப்படியே அவர் வந்து தேம்பி அழுதுட்டு இருப்பார். இப்போ அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஆகிட்டார். இப்போ அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி பார்த்துட்டு அப்போ உங்களுக்கு என்ன பிடிக்கலையா, எனக்கு ஒன்றும் பிடிக்கல, நீ எப்போ எங்கள் அம்மாவை கை நீட்டி அடிச்சேன்னு எனக்கு தெரிஞ்சுதோ அப்போதுலேருந்து நான் உன்னை வெறுத்துட்டேன்ட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே கோவமாக வெளியே போயிடுறாரு. வெளியே போய் அப்படியே தம் அடிச்சுட்டு நிற்கிறாரு. இப்போ அந்த இடத்துக்கு வந்து ஜிமின் தான் வெளியே வரான். வெளியே வந்துட்டு டேய் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் என்னடா பழக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு கையிலேருந்து பிடிங்கி கீழே போட்டு அப்படியே மிதிச்சிருப்பாரு. இப்போ பார்த்துட்டு டென்ஷன் ஆக்காதடா நீ வேற அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ என்னாச்சுடா, எதுக்கு இப்போ கத்திக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொன்னாடனே. தேவையில்லாமல் எங்கள் அம்மாவை கை நீட்டி அடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. யார் டேயா? ஜங்குக்கு இதை நீ நம்புறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இன்றைக்கி நான் வீட்டுக்குள்ளே போகிறேன்டா, அம்மா தலையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்குது, நான் பக்கத்தில் போய் நின்றுட்டு என்னம்மான்னு கேட்குறேன், பிடிச்சி டீப்பா மேலே தள்ளி விட்டுட்டு போயிட்டானுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இங்கே பாரு, எனக்கு என்னமோ இதில் வேறு ஏதோ தோணுது, நீ தேவையில்லாமல் கிட்ட கத்தாத, அதான் உள்ளே போய் அடித்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இதுக்கு நான் அவனை போட்டு அடித்தேன்? ஏய் எங்கள் அம்மாவை நீ காயப்படுத்திருக்காண்டா, இங்கே பாரு, இங்கே வேற என்னமோ நடந்திருக்குன்னு நான் சொல்கிறேன்ல, இங்கே பாரு, இங்கே அவன் என் அம்மாவை கை நீட்டி அடிக்கிறான், அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிச்ச டீப்பா மேலே தள்ளி விட்டுருக்கான். எனக்கு இதுக்கு மேலே நான் கூட வாழ போகிறதில்ல, நான் டிவோர்ஸ் கொடுக்கலான் இருக்கேன். பைத்தியக்கார மாதிரி பேசாத அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னு. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன. இப்போ இதை வந்து ஜிமின் எதிர்பார்த்துருக்க மாட்டேன். ஜிமின் அப்படியே ஓய் பலார்னு அடிக்கிறான். இப்போ அடிச்சுட்டு இங்கே பாரு, உயிரே போனாலும் அவனை விட்டன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சுது, இதுக்கு மேலே என் மூஞ்சில் முழிச்சிடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அப்படியே ஜிமின் போயிருப்பான். இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி
சரி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதாவது போயிருப்பார். அதாவது அவர் என்ன நினச்சிருப்பாருன்னா, ஓகே நம்ம டிவோர்ஸுங்கிறது ஒரு இது நம்ம சொல்லியிருக்கோம்ல, அவன் புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு அங்கே வந்து அப்படியே போயிருப்பாரு. அன்றைக்கி நைட் அப்படியே போய் தூங்குறாரு. இப்போ காலையில் முழிச்சு பார்த்தா குழந்தைங்க வந்து அதாவது இன்னைக்கு ஜங்குக்கு முழிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிருக்கும். ஒரு 10 கிட்ட ஆகிடுச்சு. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போயிருப்பாங்க. இவன் வந்து கீழே இறங்கி அப்படியே வந்துட்டு குட் மார்னிங் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, குட் மார்னிங்டா. அம்மா அவன் புருஷன் எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்ன அவன் கீழே வரலையா அப்படின்னு சொன்னேன். போட்டதெல்லாம் அந்தந்த ஆள கிடக்குது, ஒரு வேளை இந்த வீட்டுக்குள்ளே செய்யவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்மா. முதல்ல அவன் ரூமில் இல்லைம்மா, கீழே வந்தானா, கீழே வரலான்னு தானே சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே பார்த்துட்டு எனக்கு கீழே வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் அவர் ரூமுக்குள்ளே போகிறாரு. அங்கே போய் சுற்றி பற்றி பார்க்குறாரு. அங்கே டே இல்லவே இல்லை. இப்போ அங்கே அப்படியே டேபிளில் பார்த்தா அங்கே ஒரு லெட்டர் இருக்குது. அதை எடுத்து பார்த்தா அதில் டே வந்து எழுதியிருக்கிறாரு. என்னென்னு எழுதியிருக்காருன்னா, இத்தனை நாள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா தான் இத்தனை நாள் உங்கள் அம்மா எது பண்ணாலும் சகிச்சுக்கிட்டு வாழ்ந்தேன். என்றைக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கலான்னு தெரிஞ்சதோ இதுக்கு மேலே நான் வாழ்கிறதுக்கே அர்த்தம் இல்லை. குழந்தைங்கள நான் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன். ஆனால் எனக்கு இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் என்னை மன்னிச்சிடுங்க, நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்கிறாரு. அப்படியே அவர் பார்த்துட்டு எங்கே போனோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அப்படி கீழே பார்க்குறாரு. குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிருக்குறாங்க. போயிட்டு வந்து அம்மா எங்கன்னு கேட்பாங்க, பதில் சொல்லுங்கள் அண்ட் குட் பாய் அப்படிங்கிற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே வெளியே வர்றாரு. வெளியே வந்து அப்படியே சுகாவோட வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அங்கே வந்து சுகா ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஜிமின் வந்து அப்படியே குக் பண்ணிட்டு நிற்பார். இப்போ அப்படியே ஜிமின் கிட்டே போயிட்டு, ஜிமின் டேயை பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, நானும் ஒன்றும் பார்க்கலையே அப்படிங்கிற மாதிரி அவர் அப்படியே சமைச்சிக்கிட்டு நிற்கிறாரு. இப்போ பார்த்துட்டு டேயை காணும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படி சுகா பார்த்துட்டு ஏன்னா டேயை காணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா தான் அவர் ஃபோன்லேருந்து டேக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பட் டேக்கு ரீச்சே ஆகலை. இப்போ அப்படியே பார்த்துட்டு டேய் எங்கடா போனா அப்படிங்கிற மாதிரி கேட்கும் சொல்ல, தெரியலடா இந்த லெட்டரை பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ ஜிம்மின் இந்த லெட்டரை பார்த்துட்டு இதுக்கு தான் நான் மாற சொன்னேன், அவங்ககிட்ட சண்டைக்கு போகாதுன்னு நான் தான் சொன்னேன்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாடனே. அது தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ எங்கே போய் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக அப்படியே வெளியே வந்து நின்றுட்டு, சுகா உனக்கு எதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை எனக்கு தெரியுது, இப்போ தான் நான் டேக்கு கால் பண்ணி பார்த்தேன், இப்போ டேக்கு ரீச் ஆகலையே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி இப்போ குழந்தைங்க எங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை குழந்தைங்கள நானும் கொண்டு இன்றைக்கி ஸ்கூலில் ட்ராப் பண்ணிட்டு வந்தேன், என்னால் 3 பேர் ஸ்கூலில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். குழந்தைங்களையும் அவன் விட்டுட்டு போயிருக்கிறான், அப்படி என்னத்தடா சொல்லி தொலைச்ச அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நேற்றுக்கு சண்டேலாம் நடக்க முடியல, அவர் என்னென்னலாம் சொன்னாரோ எல்லாத்தையுமே அவர் வந்து சொல்கிறாரு. இப்போ சொல்லிட்டு இப்படிலாம் சொன்ன எந்த பையனை கூட இருக்கிறதுக்கு சம்மதிப்பான்? ஐயோ உங்கள் அம்மா தான் ஏதோ ட்ராமா பண்ணுதுன்னு நீ ஏன்டா அதை போய் அவங்ககிட்ட சண்டைக்கு போகிற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, டே எங்கள் அம்மா அது எப்படிடா எங்கள் அம்மா என்கிட்ட ட்ராமா பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னோன்னே, அப்போ ஒன்று சுகா பார்த்துட்டு அம்மா பாசம் கண்ணை மறைக்குதா ஜங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இப்போ அப்படியே அவன் சுகாவை பார்க்குறான். இப்போ பார்த்துட்டு பெத்த பிள்ளைங்களுக்கு வேணால் அம்மா நல்லவங்களா தெரியலாம், ஆனால் வந்த மருமகளுக்கு கிடையாது, அதை ஃபஸ்ட்டு நீ மைண்டில் புரிஞ்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நேற்றுக்கு அம்மா தலையிலேருந்தே ரத்தம் வந்துச்சு, அவன் ரத்தம் ஒரு லெவலுக்கு பிடிச்சி தள்ளி விட்ருக்கான். இது வரைக்கும் எவ்வளோ கோவம் இருந்தாலும் சரி, எதிர்த்து ஒரு வார்த்தை கூட என்னன்னு கேட்காத ஒரு பையனா பிடிச்சிட்டு டீப்பா மேலே தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது எனக்கு தெரியலை, எனக்கு எந்த பக்கம் நிற்கிறது எந்த பக்கம் பேசுகிறது எதுவுமே தெரியலை அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஃபஸ்ட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுப்பார் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ அப்படியே அவங்க அப்பா அம்மாவுக்கு தான் ஃபோன் அடிக்கிறாங்க. இல்லையப்பா அவன் வீட்டுக்கு வரலையே, அவன் எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி கேட்டேன். தெரியல அங்கிள், சரி நீங்கள் பதட்டப்படாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே வெளியே வரான். வெளியே வந்துட்டு ஜிமன் தப்பு பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொன்னானே, உங்கள் அம்மாட்ட போய் பேச அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. டே அம்மா கிட்ட போய் பேசுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே வீட்டுக்குள்ளே நின்றுட்டு அம்மா டே எங்கள் அம்மா போனா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்கிட்ட கேட்டா உன் புருஷன் எங்கே போனா உனக்கு தானடா தெரியும் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாருமா இப்போ டேயை காணவே இல்லை, டே எங்கே போனா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, காணும்னு சொல்லிட்டு இருக்கிற, டேய் வீட்டில் இம்புட்டு வேலை இருக்குது, பாத்திரம் கழுவல, வீட்டு தூக்கல, அது மட்டும் இல்லாமல் வீட்டை க்ளீன் பண்ணல, துணி துவைக்க வேண்டியது இருக்குது, சமைக்க வேண்டியது இருக்குது, இவ்வளோ மேலே விட்டுட்டு அவன் எங்கே போனான் அவனை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா கோவப்படுறாங்க. இப்போ பார்த்துட்டு அம்மா உண்மையாக சொல்லு, மனசு வச்சு சொல்லிட்டு சொல்லு,
அந்த டீப்பா மேலே அவனா அவனை பிடிச்சி தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்படியே அவங்க திரும்பி நின்றுட்டு ஆமாம்ப்பா அவன் தான் தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த நேரம் பார்த்தா அவங்க அப்பா அப்படியே உள்ளே வந்திருப்பாரு. இப்போ அவங்க அப்பா உள்ள வந்து நின்றுட்டு என்னாச்சுடா ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சுடா. டேயை காணும்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. டேய் அவனுக்கு என்னாச்சு? அதுக்கே மாற சொன்னேன் அவங்ககிட்ட கத்தாதான் அவ்வளோ தூரம் படித்து சொன்னேன் கீட்டி அடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு இங்கே நான் எதுவும் பண்ணலைங்க அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நேற்றுக்கு அந்த பையனை போட்டு அவ்வளோ கத்தினி மாற சொன்னல அவனை கத்தாத அப்படிங்கிற மாதிரி எத்தனை தடவை சொன்னேன் கீட்டியா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜெயிக்க பார்த்துட்டுப்பா அப்போ அவன் எதுவும் கேட்கலையாப்பா? அவன் எதுவும் டீப்பா மேலே பிடிச்சி தள்ளி விடலையா? இல்லைடா நான் தான் அவ்வளோ டீப்பா மேலே பிடிச்சி தள்ளி விட்டேன். எதுவும் பண்ணலையே அப்படின்னு சொன்னேன்னா நீ எதுக்குப்பா தள்ளி விட்ட அப்படின்னு சொல்லிச்சேன். வீட்டுக்கு வந்த மருமகன் கூட பார்க்காம கண்ணத்துலேயே அடிக்கிறாடா. மாற அந்த பையனை அடித்து அழ வச்சுக்கிட்டே இருந்தா. என்னால் தான் கோவம் வந்துச்சு பிடிச்சி தள்ளி விட்டேன். இருந்தாலும் சாவுன்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டேன். உங்கள் அம்மாவுக்கு தலையில் அடிபட்டுருச்சு அதுங்க நான் என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ பார்த்துட்டு அப்பவும் தள்ளி விட்டது அப்பா ஆனால் நீ அம்மா பேர சொல்லியிருக்க இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. அது வந்து என்ன அவன் பேர சொன்னியா? ஏண்டி உன்னை பிடிச்சி தள்ளி விட்டது நான் தானே தள்ளி விட்டேன் அவன் பண்ணி உன்னை தள்ளி விட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு அப்போ அது அவன்கிட்ட திமிரா பேசினப்பா நான் அவன்கிட்ட திருப்பி பேசினேன் அதெல்லாம் உங்கள் அப்பா கோவத்தில் அப்படின்னு சொன்னேன்னா. இங்கே பாரு மாற நீ ஜங்குக்கிட்ட போய் சொல்லி அந்த பையன் மேலேயே டார்கெட் பண்ணிட்டுருக்க. அந்த பையன் உனக்கு என்னடி பண்ணா? இல்லை நம்ம பையனை லவ் பண்ணி எனக்கு கூட்டிகிட்டு வந்துட்டானா? ஏண்டி நீ தானடி அவனை பார்த்து ஜங்குக்குன்னு கட்டி வச்ச நீயே அந்த பையன் மேலே இவ்வளோ வன்மத்தை கொட்டுற அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைப்பா ஜங்குக் அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா இழுக்கிறாங்க. அம்மா உண்மையை சொல்லிடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டேய் அவ என்ன சொல்லுன்னு தெரியலடா வந்ததுலேருந்து அவ தாண்டா எல்லாம் பண்ணிகிட்ருக்குறா. ஆனால் மாற அவன் பண்ணன்னு சொல்லிட்டு மாற உன்கிட்ட அவன் மாற்றி சொல்லி தந்துட்டுருக்குறாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. அம்மா அப்போது அன்னைக்கு கன்னத்தில் அடித்தேன்னு சொன்னது அவன் ஒன்று அடிக்கலைல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இப்போ உடனே அவங்க அப்பா பார்த்துட்டு என்னது கன்னத்தில் அடித்தேன்னு சொன்னாலா? ஏண்டி அன்றைக்கி நீ தானடி அவன் கன்னத்தில் போட்டு அடிச்சிட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. பா என்னப்பா சொல்கிற? ஆமாண்டா அது உனக்கு எப்படி சொல்கிறது என்னோடய ஃபோனில் அன்றைக்கி குக்கி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் இதை பாரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த வீடியோவை அப்படியே எடுத்து கொடுத்துருப்பான். அது அன்றைக்கி குக்கி வந்து அவங்க தாத்தாவோட ஃபோன் வச்சு தான் விளையாடிட்டு இருந்திருப்பான். அந்த ஃபோனில் தான் அப்படியே வீடியோவும் எடுத்திருப்பான். அன்றைக்கி அவர் கவனிச்சிருக்க மாட்டார். பட் ஒரு நாள் வந்து எல்லா சின்ன பிள்ளைங்க வந்து அதாவது சின்ன பிள்ளைங்க குட்டீஸ் கூட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துருப்பார்ல அந்த ஃபோட்டோஸ்லாம் அவர் பார்க்கலான்னு எடுக்கும் போது தான் இந்த வீடியோவுமே அவர் பார்த்துருப்பாரு. இப்போ அந்த வீடியோவை தான் எடுத்து ஜங்குக்கிட்ட கட்டுறாரு. இப்போ ஜங்கு கதை பார்த்துட்டு அப்போ அன்னைக்கு நீ தான் அவனை அடிச்சிருக்க அவன் உங்களை கை கூட வைக்கலல்ல அப்புறம் என்கிட்ட அப்படி போய் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. மாமியார் அதிகாரம் கட்டுறல இப்போ சொல்கிறேம்மா இதுக்கு மேலே என் பிள்ளைகளும் சரி என் பொண்டாட்டியும் சரி இந்த வீட்டில் நான் இருத்த மாட்டேம்மா. நான் தனியாகவே போயிடுறேன் எனக்கு நீ வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு அப்படியே விட்டுட்டு வெளியே போகிறாரு. இப்போ அப்படியே பார்த்து டேய் நான் அப்படி நினச்சி பண்ணலடா நீ போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே நடு வீட்லேயே இருந்து அழுகாங்க. இப்போ ஜங்குக்கு அப்படியே வெளியே போயிட்டு எங்கே போயிருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இப்போ ஒரு இடம் அவனுக்கு ஞாபகம் வருது. ஜங்குக்கு இப்போ அந்த இடத்துக்கு தான் போகிறான். இப்போ அந்த இடத்துல பார்த்தா தனியாக இருந்து அழுதுகிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜங்குக்கு பக்கத்தில் போய் இருந்துக்கிட்டு டேமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ வந்து இந்த வாய்ஸை கேட்டு கூட கொஞ்சம் அழுதுகிட்டு இருக்கிறான். பட் திரும்பி பார்க்கல. அவன் அப்படியே அதாவது ஜேகே வந்து அப்படியே பேக் ஹாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு என்னை மன்னிச்சிடுடா எனக்கு தெரியலை என் அம்மா எனக்கு சின்ன வயசுலேருந்து என் அம்மானா எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனால தான் என் அம்மா சொன்னதெல்லாம் முட்டாள் மாதிரி நம்பி இருக்கிறேன் என்னை மன்னிச்சிருட்டே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அழுதுகிட்டே அவன் திரும்புகிறான். இப்போ திரும்பிட்டு இப்போ தான் அது உங்களுக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல முடியல. அது எனக்கு தெரியும் நீ எங்கள் அம்மாக்கிட்ட எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவேன் அப்படிங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்ன மன்னிச்சிடடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ அப்படியே ஜேகே நிமிர்ந்து பார்த்துட்டு என்னை பிடிக்கலல்ல உங்களுக்கு அப்படின்னு சொன்னேன். தப்பு தான் தெரியாமல் சொல்லிட்டேன். எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும்டா நீ இல்லைன்னு வையன் சத்தியமாக சொல்கிறேன் செத்துருவேன்டா
நேற்றுக்கு அம்மா தலையில் ரத்தத்தை பார்த்தோன்னே ஏதோ குமுகத்தில் அப்படின்னு சொன்னோன்னே அது அது என்ன மன்னிச்சிருவி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜெய்க்கு அழுதுகிட்டே இருக்கிறான். இப்போ வி பார்த்துட்டேன் எங்க நான் அவ்வளோ தூரம் சொல்கிறதுக்குன்னு ட்ரை பண்ணேன், என்னை சொல்லக்கூட விடலைங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ அப்படியே ஜெய்க்கே பார்த்துட்டு கரெக்டு தான், நான் ஒன்று பேச விடலை, நான் ஒன்று எதுவும் சொல்ல விடலை. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நேற்றுக்கு என் வாயிலேருந்து வார்த்தை எதுவுமே உண்மை கிடையாது வி, அது கோபத்தில் பேசிட்டேன்டா ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே பார்த்துட்டு நிஜமாப்பா கோபத்தில் தான் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டோன்னே கோபத்தில் பேசிட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னே கோபத்தில் என்ன வேணாலும் பேசுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படி இல்லை வி, ப்ளீஸ்டா என்னை மன்னிச்சிடுடா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜெய்க்கு பயங்கரமாக அழுறான். இப்போ அப்படியே வீட்டை ஹக் பண்ணிட்டு ப்ளீஸ் அழாதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜங்குக்கும் அப்படியே ஹக் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிடுடா, நான் தப்பு பண்ணிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவர் தலையிலேயே அடிச்சுக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு எனக்கு உங்கள் சிச்சுவேஷன் புரியுது, எனக்கு உங்கள் நிலமை புரியுது, இதுக்கு மேலே என் கூட கோவப்பட மாட்டீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சொன்னானே பட மாட்டேன்டா, இனி எந்த ஜென்மத்துலேயும் நம்மளை சந்தேகப்பட மாட்டேன், என் அம்மா என்ன சொன்னாலும் சரி அதை நான் எதுவும் கேட்டுட்டு உங்ககிட்ட வந்து கேட்க மாட்டேன், என்னை மன்னிச்சிடுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே வீ பார்த்துட்டு சரி ஓகே மன்னிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ டைட்டாக ஹக் பண்ணி 2 பேரும் அழுதுட்ருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜிமின் சுகர் 2 பேருமே வந்திருப்பாங்க. பார்த்துட்டேன் சரி ஓகே அவன் கிடச்சிட்டான்ல பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து ஜிமினும் சுகம் அப்படியே அங்கேருந்து போயிருப்பாங்க. இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ அப்படியே ஜேகே வந்து வீட்டுக்கு தான் அப்படியே வரான். ஆனால் வந்துட்டு வீட்டை பார்த்துக்கிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா என்னங்க சொல்கிறீங்க, வா ஜிமின் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே கையை பிடிச்சி கூட்டிகிட்டு இப்போ ஜிமின் வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு என்னடா புருஷன் கிடச்சிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே கிடச்சிட்டான்டா, சரி எதுக்கு இங்கே வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நான் இனிமேல் அந்த வீட்டுக்கு போகிறதா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னது போகலையா அப்படின்னு சொன்னோன்னே அம்மா கூட சண்டை நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து இருக்கிறாங்க அப்படியே உட்காந்துக்கிட்டான். இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிக்கிட்டு அப்படியே கிட்ட வந்து ஆனால் நீ அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் திறந்தவே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்ன திறந்தால சண்டை போட்டால் ரிப்பீட் சண்டை போடணும், அதை விட்டுக்கிட்டு கோச்சிக்கிட்டு அப்படியே எங்கள் வீட்டில் வந்து இருக்க பற்றியா இப்போ வரைக்கும் நீ மாறவே இல்லை, சின்ன வயசில் ஞாபகம் இருக்கா அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் அதெல்லாம் ஞாபகப்படுத்தடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி எதுவும் ஞாபகப்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே 2 பேரும் அங்கே தான் உட்காந்துருக்குறாங்க. இவங்க அம்மா வீட்டுக்குள்ளேருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படியே பார்த்துட்டு அதாவது ஜங்குக்கு வந்து வந்த விஷயத்த ஜேகேவோட அப்பா நோட்டீஸ் பண்ணியிருப்பாரு. அப்படியே எட்டி பார்க்கும்போது அவன் ஜிமின் வீட்டுக்கு போகிறதையும் பார்த்துருப்பாரு. இப்போ பார்த்துட்டு சரி ஓகே நான் பையனை கூட்டிகிட்டு வரேன், இனிமேல் நீ அவன் கூட கத்தக்கூடாது, முக்கியமாக மருமகனாக நடத்தணும், அதை விட்டுட்டு அவன்கிட்ட மாற கத்திக்கிட்டு இருந்தான்னு வெயி, நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்று இந்த வீட்டை விட்டு நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், நானும் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன், நீயும் இந்த வீட்டில் இருக்காண்டா, இனிமேல் ஜங்குக்கான வெளியே போக சொல்ல மாட்டேன், நீ வீட்டை விட்டு வெளியே வந்துடணும் புரியுதா அப்படின்னு சொல்லணும். நான் இதுக்கு மேலே நான் ஒழுங்காக இருப்பாங்க, நான் பையன்கிட்டையும் கத்த மாட்டேன் மருமகன்கிட்டையும் கத்த மாட்டேங்க அப்படின்னு சொல்லணும். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெளியே அப்படியே எட்டி பார்த்துட்டு ஜிமினை கூப்பிடுறாரு. அது ஜிமின் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டாரு. இப்போ ஜிமின் அப்படியே எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்துட்டு அவங்க 2 பேர்த்தையும் வர சொல்லப்பா பார்த்துக்கலாம், இவ இனிமேல் கத்துனானா இப்போ இவளை நான் இழுத்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே டேய் ஜங்கு உங்கள் அப்பா எல்லாரும் அடிச்சுட்டு இருப்போடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இவ அப்படியே பார்த்துட்டு ஏன்டா அப்படின்னு சொன்னேன். இல்லைடா சின்ன வயசுலேருந்து அப்படியே உங்கள் அப்பா சமாதானப்படுத்திக்கிட்டு அப்படியே ஒன்று கூப்பிட்டதுக்கப்புறம் தானே நீயும் போவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டே ஏன்டா பழச ஞாபகப்படுத்துற அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து அப்படியே ஜிமின்னு அடிச்சிருப்பாரு. இப்போ அடிச்சுட்டு அப்படியே டேயை கூட்டிகிட்டு அப்படியே அங்கே போகிறாரு. இப்போ அப்படியே உள்ளே போனான்னா வீப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் வந்து அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஹக் பண்ணிட்டு என்னை மன்னிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வீயும் வந்து அப்படியே காலில் விழ போகிறாங்க. இப்போ வீ டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஐயோ அத்தை அதெல்லாம் வேண்டாம் அத்தை நான் மன்னிச்சினேன் அத்தை விடுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பார்த்துட்டு அப்போ என்னை மன்னிச்சிருப்பா நான் வேணும்னு அப்படின்னு சொன்னாங்க. புரியுது அத்தை அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே டே வந்து அவன் பாட்டுக்கு கிச்சனுக்குள்ளே போகிறான். இப்போ அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு எப்போ நீ வந்து ஆல்ரெடி ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குற,
நீ போப்பா, நான் கிச்சனில் உள்ள ஒர்க் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும், அட பாடுறா உங்கள் அம்மாவோட மாற்றத்தை, இதை ஸ்டார்டிங்கில் பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜங்குக்கோட அப்பா கேட்குறாரு. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு பண்ணியிருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜெய்கை வந்து பார்த்துட்டு எங்கள் அம்மாவோட சமையல் நீ இப்போ சாப்பிட்டது கிடையாது, எங்கள் அம்மாவோட சமையல் புதுசாக சாப்பிடு, நீ ஃபஸ்ட்டு மேலே இல்லைங்க அத்தை மேலே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வியை கூட்டிகிட்டு அப்படியே ஜெய்கை அப்படியே மேலே போகிறாரு. இப்படியே ஒரு 1 month கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து அவங்க வந்து கத்துறதே கிடையாது. இப்போ வந்து அதாவது அவனுடைய வியோட சிச்சுவேஷன், ஜங்குக்கோட நிலைமை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து அவங்க தான் இந்த வீட்டு வேலையெல்லாம் பார்க்குறது. ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் வி அண்டு ஜேகே 2 பேருமே ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருமே ஒன்றா தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேகேக்கு வந்து ஒரு இடத்துல வேலையும் கிடச்சிருக்கும். இப்போ ஜேகே, ஜிமின், ஜே ஹோப் 3 பேருமே வேலைக்குமே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அண்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமையும் விடலை. இருந்தாலும் நம்மளுக்கு சேலரி பத்தாது, அதாவது அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி 13K கொடுக்குறதா சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமும் சேர்த்து பார்க்கலாம், நம்மளுக்கு வந்து எதுவும் இல்லாத டைமில் நம்மளுக்கு கை கொடுத்தது இந்த வேலை தானே, இந்த வேலையும் சேர்த்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமையும் பார்க்குறாங்க. அவங்க நார்மலாக ஜாபும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து நைட் ஷிஃப்ட்டுக்கு கேட்டிருப்பாங்க. நைட் ஷிஃப்ட்டாக இருந்தாலும் எப்போது ஒர்க்காக தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஒர்க்கும் பார்க்குறாங்க, இந்த ஒர்க்கும் பார்க்குறாங்க. இப்போ வந்து ரொம்ப ஹாப்பியாகவே அவங்களோட லைஃப் லீட் ஆகிட்டு இருக்குது. ஓகேடா, இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்டு இதை வந்து ஒரு மூவியாக கேட்டிருந்தாங்க, நான் இது வந்து ஒரு 1 ஷாட்டாகவே முடிச்சிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். ஓகேடா, இதில் வந்து ஹாப்பியாக, அதாவது மாமனார் மாமியார் ஒரு அட்டாச்சு ஃபேமிலியாக ஹாப்பியாக இருக்கணும்க்கா, இவ்வளோ சோகம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு ஸ்டோரி வந்து கொஞ்சம் ஹாப்பியாக நம்ம கொண்டு போகலாம். ஓகே மேடம், ஓகே பாய், லவ் யூ ஆர்மீஸ்.